இந்த ஆர்ப்பாட்டமானது வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு கலந்துக்கக்கூடிய அனைத்து கட்சியின் மாவட்ட தலைவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆட்சியை பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமை பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இது எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்குன இந்த திமுக ஆட்சிக்கு நிரந்தரமாக ஓட்டு போடாமல் கண்டிப்பாக நம்ம எடப்பாடியார் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக எங்கள் கட்சி சார்பாக கூட்டணி கட்சி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஒரு சிறப்புகளை கூடிய மண். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னமுமே ஒரு தீய சக்தி மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுங்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றுத்தடை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் எடப்பாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா குண்டார் காவேரி திட்டம் கொண்டு வந்தார். இந்த மாதிரி பல நம்ம மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். பல விஷயங்கள் இங்கே சிறப்புமாக வந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுக்கட்டையாக இந்த திமுக அரசு செயல்பட்டு இதுக்கு விடுவு காலம் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக எடப்பாடி ஆட்சி காலம் கண்டிப்பாக வரும். இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம். ஒரு ராமநாதபுரம் மாவட்டம் உள்ள அனைத்து தமிழ்நாட்டுக்குமே ஒரு விடுவு காலம் பிறக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்லாட்சி அமையும். எடப்பாடி காலத்தில் நன்றி, வணக்கம்.